Hello students, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதாடா? Am I audible for everyone? Is it all clear from your end? Okay. Very good. Yes, வந்திருக்கலாம் first என்ன பண்றீங்க? First ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும். Okay, so make sure you're commenting. லைக் இருக்குன்னா சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணும்போது நாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு ரெடியா இருக்கும். அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். ஓகே, இட்ஸ் a form of support. Yes, as நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி 12th வந்து பிளான்ஸ் ரெடியா இருக்குடா. இன்னைக்கு வந்து பயாலஜி செஷனோட ஒரு லாஸ்ட் செஷன் இது. ஓகே, ஹாஃப் இயர் செஷன் நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. பயாலஜி பாட்னி ஜூவாலஜி ரெண்டுமே இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் கம்பைல் பண்ணி வந்தனால இன்னைக்கு மட்டும் லாஸ்ட் செஷன். இன்னைக்கோட ஹாஃப் இயர் பயாலஜிக்கு முடிஞ்சு. அப்போ இன்னைக்கு வந்து என்ன ஆக போகுது, ஆக்சுவலி இன்னைக்குல இருந்து உங்களுக்கு மேக்ஸுக்கு ஆரம்பிக்க போறாங்க. சரியா ஸ்ரேயா? எஸ் சார். குட் ஈவினிங் பரத். குட் ஈவினிங் லக்தீஷ் வர்ஷன். ஹலோ லக்தீஷ், நேத்து தான் வரது, நீங்க வந்துட்டீங்க. வெரி குட். ஹலோ ரம்யா. குட் ஈவினிங் ரம்யா. ரம்யா என்ன ஆச்சுடா ரம்யா? நேற்று நீங்க வரல, லான்ச்சுக்கு வரல நினைக்கிறேன். கரெக்டா? என்னாச்சு? என்ன லான்ச்சுக்கு வர முடியல? ஓகே, so guys, again I'm telling, listen very carefully. நம்ம செஷன் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஹார்ட்லி ஒரு 40-45 மினிட்ஸ் தான். இது ஒரு ஈஸி டாபிக் தான். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு சீக்கிரமா முடிச்சுட்டு டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 7:30க்கு ஷார்ப்பா மேக்ஸ் சாரோட லைவுக்கு கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா இன்னில இருந்து மேரத்தான் செஷன் ஆரம்பிக்குது. ஸோ இன்னில இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டு பிளான் நம்ம சிறப்பா பண்ண போறோம். ஓகே, ஸோ மறக்காம 7:30 ஜாயின் பண்ணிருங்கடா. சரியா? ஒரு 4 நாள் கஷ்டப்படுங்க, மேக்ஸ் ஈஸி எழுதிடலாம். ஒரு 2 நாள் கஷ்டப்படுங்க, பிசிக்ஸ் எழுதிடலாம். 2 நாள் கெமிஸ்ட்ரி, 2 நாள் பயாலஜி, அவ்வளவுதான். ஒரு 15 நாள் மட்டும் கஷ்டப்பட்டே போதும், ஜாலியா முடிச்சிடலாம். அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் ஆயிடலாம். சரியா? 23 வரைக்கும் மட்டும் கஷ்டப்படுங்க. ஓகே, ஃபைன். சோ இப்போ நம்ம இந்த சாப்டர் குயிக்கா ஆரம்பிக்கலாமா, டைம் வேஸ்ட் பண்ணாம? ரெடியா இருக்கீங்களாடா? ஆமா சார், லைவ் இருக்குன்னு மறந்துச்சேன், நோட்டிபிகேஷன் கவனிக்கல. சரிடா, பரவாயில்லடா. சரியா, லான்ச் ஒன்னோடா. இங்க நாங்க எல்லாமே வந்து உங்களுக்கான பிளான்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, நிறைய பசங்க வந்தாங்க, நிறைய புது பசங்க வந்தாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீயா தான் பாருங்க, பட் they join all the marathons live sessions. ஓகே ஃபைன். ஓகேடா, சூப்பர். ஸோ ஆரம்பிச்சிருவோமா? ரெடியா இருக்கீங்களா? கடன் முடிக்கிறோம். அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு மேக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் ஃபுல் மேக்ஸ் தான். சரியா? நோ ஒன் வில் டிஸ்டர்ப் யூ. ஓகே, ரெடி கைஸ்? ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? ரெடினா குயிக்கா ரெடின்னு போட்டு நம்ம சிம்பிள் மட்டும் இருக்குங்க பாப்போம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஈஸி சாப்டர். கடகடா क्वेश्चन டிஸ்ப்ளே ஆகும். ஃபட்டாஃபட் ஆன்சர் பண்ணிட்டே போறீங்க. சரியா? ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற சாப்டர் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் ஆல்சோ மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ரெண்டு சாப்டரா, ஈஸி சாப்டர், குயிக்கா பாத்திரலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி வைங்கடா. உங்களுக்கான சர்ப்ரைஸ் வருது. இப்போ ஹாஃப் இயர்னால we are not disturbing you. ஸோ ஹாஃப் இயர்லி முடிச்சுட்டு நம்ம அதை வந்து அழகா தெளிவா நம்ம இது பண்ணிடுவோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபைன். And this is one new batch has been started in Xylem. இது என்ன பேட்ச்னு பாத்தீங்கன்னா XPL. பாத்தீங்களா? ஓகே, Xylem Premier League. அதாவது ஆன்லைன்ல கிராஷ் கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, அதாவது எல்லாமே ரிவிஷன் பண்றது, படிக்கிறது எல்லாமே வச்சு, இதவே ஆன்லைன்ல கொடுக்கறதா இந்த XPL. ஓகே, இந்த ஆன்லைன்ல இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் அவைலபிளா இருக்குன்னா யூ கெட் இட் ஃபார் 19,574. அதுல வந்து ஸ்டடி மெட்டீரியல் டேப் வந்துடும். இல்ல 4,275க்கு கோர்ஸ் மட்டும் வரும். ஸ்டடி மெட்டீரியல் டேப் வராதுடா. இதுல உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸ் வந்துடும்டா. லைவ் செஷன்ஸ், ஏ குரு, எக்ஸாம்ஸ், ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ், ஜிஐபி, நீங்க எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த சான்சஸ் வந்து யாருக்காவது யூட்டிலைஸ் பண்ண தோணுச்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். ஓகே, சோ இது வந்து நமக்கு வந்து கம்மி டைம் இருக்கு, நம்மளால முடியுமான்னு கேட்டா முடியும். Because we have proven records of people coming into batches and clearing and acing exams. அதனால நீங்க வந்து உங்க மேல கான்ஃபிடென்ட்டா இருந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. சரியா? சோ ஆரம்பிப்போமா? ஓகே ஓகே, so Ramya is ready, Bharat is ready. Okay, first question. The athlete's food disease in human is caused by. சொல்லுங்க பாப்போம். ஆமா ரம்யா, ஆமா கன்ஃபார்ம் ஆயிடுத்து.
Yes. First question answer யார் பண்றீங்க? The athlete's food disease is human and caused by. எனக்கு தெரியும் எக்ஸாம்னால நிறைய பேர் வரல, பட் நோ ப்ராப்ளம். இருக்கிறவங்க படிச்சு போகலாம். ஓகே, என்னைக்குமே நம்ம இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருக்கணும். கரெக்டா? Okay, who's going to answer? No one is telling the answer. Nani solita. Okay, the answer for this is fungi. Okay, got it? Okay. Okay, so I mean the answer is option B. ஞாபகம் வச்சுக்கோங்கடா. அப்ப இந்த क्वेश्चन கேக்கும்போது மண்டையில டப்புன்னு fungi வந்துரும். Athlete's food disease is caused by fungi. சரியா? அடுத்த क्वेश्चन. Cirrhosis of liver is caused by chronic intake of. இது ஒரு easy question. Anybody can answer. Easy question. என்னமா இருக்கும் நினைக்கிறீங்க? லக்தீஸ்வரன் இருக்கீங்களா? சாரி, லக்தீஷ் வர்ஷன் இருக்கீங்களா? Okay, so idume easy danda. I know people are busy, but no problem. We'll go for option B. It is alcohol. Okay, so alcohol intake adhigamagumbodhu liver la cirrhosis condition varum. We have discussed earlier. Another question, allergy involves. என்னமா இருக்கும் ஆன்சர்? யோசிச்சு பாருங்க. அலர்ஜி வந்துச்சுன்னா எந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும்? IgE. சரியா? E ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, E is going to have a role with allergy. அதுவுமே ஈஸி, அது நமக்கு தெரியும். அடுத்த क्वेश्चन, spread of cancerous cell to distant sites is termed as. பாருங்க, கேன்சரஸ் செல் வந்து எப்போ தெரியுமா ஆபத்தாகும்? நீங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஐ நோ இட் இஸ் லைக் எவ்ரிபடி நோஸ், பட் மெனி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. நான் கிளியரா சொல்றேன் கேளுங்க. ஒரு செல் வளர ஆரம்பிக்கிறதுனா அது கேன்சர் இல்ல, புரியுதா? ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு செல் வந்து வளர்றது கேன்சர் இல்ல, அது டியூமர்னு சொல்லுவோம். அது வந்து எப்போ ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்போதான் அது கேன்சரஸ் ஆகும். ஸோ கேன்சருங்கிறது என்னன்னா அந்த ஒரு செல்லுக்கு மெட்டாஸ்டாசிஸ்ங்கிற ஒரு ஃபியரிங் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மெட்டாசிஸ் மூலமா அது டிராவல் ஆகி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். தென் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். Okay, அது be the metastasis. Clear? Okay, very good Ra. Option A is correct. Super Ramya. Very good. அடுத்து பாப்போமா? Yeah. AIDS virus has. AIDS-ங்கற வைரஸ் காஸ் பண்றது யாரு? HIV, human immunovirus. இத காஸ் பண்றது யாரு? Easy question. ஆனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன் நான் சொல்றேன்? ஆன்சர் சொல்றீங்க, நான் சொல்லிறேன் ஏன்னு. பாத்துருவோமா? லோட் ஆகுது. ஓகே, தெரியல சார், நான் சொல்றேன்டா. ரொம்ப முக்கியம்டா. ஹெச்ஐவிங்கிற வைரஸ் காஸ் பண்றது வந்து ஒரு RNA மாலிக்யூல். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA. நீங்க நல்ல டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA ரெண்டு இருக்கும். அப்ப ரெண்டு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA தான் காஸ் பண்ணுது. சரியா? அப்ப மறந்துடாதீங்க, இட் இஸ் a single stranded RNA. Clear? Fine. So this is also an easy answer. அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? 19 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க சார். ஆமா ரம்யா, கரெக்ட். இந்த 19 வந்து எப்படி சொல்றது நம்ம, அதாவது அவங்க வந்து வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சில பேர் அப்படியே அமைதியா இருப்பாங்க, என்ன சொல்றாங்க அப்படியே கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருப்பாங்க. அதனாலதான் நானும் நிறைய சொல்லி பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஞாபகமா தெரியல, நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நல்லா ஆக்டிவா இருக்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேசாம தான் இருப்பாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. This is another set of students. Okay. Molasses, fantastic, right answer lah. The most common substance used in distilleries for production of ethanol. Ethanol produce பண்றதுக்கு நம்ம raw material யூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா molasses. Molasses சக்கை. இந்த சக்கையில நமக்கு சுகர் இருக்கும். இது நமக்கு தேவையான இதெல்லாம் போட்டு சக்கையில இருக்கிற சுகர் அப்படியே ஃபெர்மென்ட் பண்ணி எத்தனாலா கன்வெர்ட் பண்ணி எடுத்துரும். அவ்வளவுதான். ஃபேண்டாஸ்டிக், ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். எஸ், கிளியர். அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? The purpose of biological treatment of wastewater is to. waste water நம்ம ட்ரீட் பண்ணுவோம் பயாலஜிக்கலா. அதனோட பயன் என்ன? எதற்காக அதை நம்ம பண்றோம் சொல்லுங்க பாப்போம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन தான். கான்செப்சுவல் क्वेश्चन தான்.
Who knows the answer? இந்த क्वेश्चन ஆன்சர் தெரியுமா? ரமேஷ் சொல்லுங்கடா பாப்போம். இதுக்கு என்னவா இருக்கு ஆன்சர்? சும்மா ட்ரை பண்ணுங்க. தப்பான பரவாயில்ல. Yes, yeah, reduce BOD. Very good, ra. BOD கம்மியானா அந்த வாட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். BOD ஜாஸ்தியா அந்த வாட்டர் dirty water ன்னு அர்த்தம். சரியா? அப்ப reduce BOD is the right answer. Super Ramya. Fantastic. அடுத்த question. The gases produced in anaerobic sludge digesters are. Okay, very good. என்னெல்லாம் gases வந்து anaerobic sludge digesters மூலமா பார்க்கலாம்னு கேக்குறாங்க. Easy question. யார் சொல்றீங்க ஆன்சர்? Hello Vinisha. Hello. Yes, Vinisha option is right, Vinisha. Very good. Vinisha, did you come for yesterday's launch? இது வந்திருந்தீங்களா? We had a live session for lunch. I don't remember seeing you there. Okay, so இதுக்கான ஆன்சர் பார்த்துறோமா? Okay, so we'll see the answer. It is very easy. நமக்கு தெரிஞ்ச மாதிரி methane, hydrogen, sulfide and CO2 is the answer. So நமக்கு தெரிஞ்ச மாதிரி this is the answer coming. Okay, CO2 பார்த்தாலும் ஈஸியா எழுதிடலாம். CO2 இங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி ஈஸியா போட்டுடலாம். Okay, so that is the answer. Clear? இப்போ நல்லா பாருங்கடா. Which of the following microorganisms is used for production of citric acid in industries? This is also another important question, ra. Citric acid வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? எஸ் பிரஜித், ஹாய் ரம்யா. எஸ் பி. இதுக்கு சொல்றீங்களா? இது ஈஸி क्वेश्चन ஆக்சுவலி. நம்ம கிளாஸஸ் ஸ்டார்டிங்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல சார், அதே மாதிரி இருக்கப்பா. ஆமா ரம்யா, யூ நோ வாட் இஸ் தி ரீசன்? ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கம்மிங் 15th மேக்ஸ் எக்ஸாம். அப்ப எல்லாம் அமைதியா உட்கார்ந்து மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கானுங்க. அதனாலதான் வர மாட்டேங்கிறானுங்க. எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. பட் ஸ்டில் திஸ் இஸ் a very good strength. No problem. Okay, so guys, இப்போ சொல்ற மறந்துடாதீங்கடா. இன்னைக்கு 7:30 immediately after my session will get over within some 30-40 minutes. Okay, we'll wind up soon because max தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா? சோ இது வந்து போர்ஷன் கம்ப்ளீஷனா நான் வச்சிருக்கேன். முடிச்ச உடனே 7:30 க்கு ஷார்ப்பா கோபி சார் செஷனுக்கு கண்டிப்பா வந்துருங்கடா. மேரத்தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, கண்டினியூஸா 4 செஷன் பிளான் பண்ணிருக்காரு. அழகா முடிச்சலாம். மறந்துடாதீங்க. ஓகே, சோ ஆப்ஷன் B is wrong. Technically it is wrong. Correct. C correct ra. Prajit, you are right. Okay, it is Aspergillus niger. So that is the right answer. Very good. That is right. Okay, fantastic. Nice. Another question. Which of the following pair is correctly matched for the product produced by them? எந்த ப்ராடக்ட் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கறது இங்க கரெக்ட் பேரா கொடுத்திருக்காங்க. Which is the correct pair here? நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். உங்களுக்கு எப்ப எக்ஸாம் ஆரம்பிச்சாங்கடா? ரம்யா, உங்களுக்கு எப்ப எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க? இன்னைக்கா? நிறைய பேருக்கு இன்னைக்கு தான் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அத கேட்டேன் நான். ஓகேடா, சோ பாத்துருவோமா? சோ இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் இஸ் வெரி ஈஸி. We know that Saccharomyces cerevisiae is going to have the product ethanol. அப்ப இந்த ஈஸ்ட் தான் என்ன பண்ணுது, எனக்கு எத்தனால் கொடுக்குது. So that is the product. So எப்படி சொல்லலாம் தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல சொல்லணும்னா this is the art, this is the artist. So அந்த மாதிரி, so we have the right answer here. Clear? Yes, option D is right answer. Fantastic. That's super. Ramya is also right. Prajit is also right. December 10 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாடா. So December 10 னா நேத்து என்ன சார், நேத்து என்ன எக்ஸாம் இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு இப்படி எக்ஸாம் வருதா? ஓகே ஓகே. We'll let you know, Prajit. Okay, date வந்தோன உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரியா? As of now it's not finalized, we'll let you know. Okay, ஃப்ரைடே இங்கிலீஷ் எக்ஸாமா இருந்தாலும் நமக்கு தெரியும் இங்கிலீஷ் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸி தான், மேனேஜபிள் தான். கொஞ்சமா பார்த்தா கூட போதும். என்ன கேட்டா நான் வந்து கொஞ்சம் அப்படிதான் சொல்லுவேன், மெயின் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, கட் ஆஃப் ரொம்ப முக்கியம்டா. ஸோ முடிஞ்சா உங்களுக்கு இதுக்கு இங்கிலீஷ்க்கு அப்புறம் அடுத்து மேக்ஸ் தான் வரும். ஸோ மேக்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின். What is bioremediation? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சரா.
சோ நான் இங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் எடுத்து வந்திருக்கேன், பிரீஃப் ஆன்சர், எவ்ரிதிங் ஹஸ் பீன் டேக்கன். ஓகே, சோ மறக்க வேணா குயிக்கா பார்த்தலாம். ரெடியா இருக்கீங்களா? நேத்து தமிழ் தான். ஓகேடா, ஓகே ஓகே, நேத்து தமிழ் முடிஞ்சு. ஓகே, நோ ப்ராப்ளம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஃப்ளையிங் பேர்ட், ஹாய் சார், ஹலோ ஃப்ளையிங் பேர்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா படிங்க ஃப்ளையிங் பேர்ட், மேக்ஸ் எக்ஸாம் வருது, மறந்துடாதீங்க. ஓகே ஃபைன். ஓகேடா. சோ பயோ ரெவல்யூஷன் பாத்துறோம். யூஸ் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஆர் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் மைக்ரோ ஆர்கானிசம் டு ரெடியூஸ் டிகிரேட் பொல்யூட்டன்ஸ். நான் என்ன பண்ண போறேன், எனக்கு நிறைய தொல்லை இருக்கலாம், நிறைய பொல்யூட்டன்ஸ் இருக்கு. இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு நான் சில மைக்ரோப்ஸை வந்து ட்ரெயின் பண்றேன். அந்த மைக்ரோப்ஸ் மூலமா என்ன பண்ண போறேன், இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாத்தையும் டிகிரேட் பண்ண போறேன். அவ்வளவு விஷயம். பாருங்க, யூஸ் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஆர் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் மைக்ரோ ஆர்கானிசம். நேச்சுரலி அக்கரிங்னா அப்படியே இருக்கிற தூக்கி இங்க போட்டு ரெடி பண்ணிடுவேன். நான் ட்ரெயின் பண்ற பாருங்க, ஜெனட்டிக்கலி என்ஜினியர்ட் மைக்ரோஆர்கானிசம்ஸ் which I am training. So I am training those microorganisms to reduce the pollutants. நான் ஒண்ணு கொல்ல போறேன் இல்ல கம்மி பண்ண போறேன். Clear? Is it clear? Okay, super. Less expensive and more sustainable than other remediation methods, obviously, because நான் வந்து microorganism involve பண்றனால I get it in loops, I get it in bundles, so I don't have to worry. Correct? டைப்ஸ் பாருங்க, ரெண்டே டைப், இன் சிட்டு, எக்ஸ் சிட்டு. இன் சிட்டுனா ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சாலிட்ஸ் அட் தி சைட். அது என்ன தெரியுமாடா, இப்போ திடீர்னு கடல் வச்சுக்கோங்க, கடல்ல உனக்கு ஒரு பிரச்சனை, கடல் தண்ணியில ஃபுல் பொல்யூட்டன்ஸ், அதை ரிமூவ் பண்றதுக்கு அந்த கடலை நான் எடுத்து வந்து இங்க லேபுக்கு கொண்டு வந்து பண்ண முடியாது, நான் கடலுக்கு போய் தான் பண்ண முடியும். சோ அந்த சைட்டுக்கு போய் நான் பண்றது தான் இன்சைட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஹலோ ஜெயஸ்ரீ, ஹலோ. எஸ், கிளியர், சூப்பர். இப்போ பாருங்க, எக்ஸிட் பாருங்க, எக்ஸிட் பை ரெனோவேஷன் கண்டாமினேட்டட் சாயில் வாட்டர் ரிமூவ்ட் ஃப்ரம் சைட் அண்ட் ட்ரீட்டட். இப்போ என்ன ஆகுது, என்னன்னா மூவபிள் பிளேஸ், அப்ப அங்க என்ன பொல்யூட்டன்ட் எடுத்து வந்து டிகிரேட் பண்ணி கொள்றேன், அவ்வளவுதான். இன்சைட்டா போய் பண்றேன், எக்ஸிட்னா அந்த எடுத்து கொண்டு வந்து எனக்கு பிடிச்ச இடத்த வச்சு பண்றேன். சரியா? அடுத்து define the following terms: antibiotics, zymology, superbugs. அப்படியே கவனிங்க. சரியா கைஸ்? அப்படியே குயிக்கா அப்படியே கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். பாத்துறோமா? ஃபர்ஸ்ட் ஒன், antibiotics. Antibiotics என்ன சார்? Antibiotics are chemical substance. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, chemical substance. அது யார் எப்படி வருது? produced by microorganisms. எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது? which can kill or retard the growth of other disease causing microorganisms even in low concentration. அதாவது ஆக்சுவலி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரியுமாடா, நான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், சரியா, என்ன கொல்றதுக்கு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம் வருது, அப்ப நான் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் என்ன பண்றேன், அவனை கொல்லணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ண போறேன், நான் அந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணி அவனை கொல்ல போறேன். இதை வந்து ஒரு ஹியூமன் பார்த்துட்டான், அப்ப ஹியூமன் என்ன பண்றான், அந்த கெமிக்கலை கண்டுபிடிக்கிறான், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்த்துறான், அந்த கெமிக்கலை உருவாக்குறான், அந்த கெமிக்கல் மூலமா நிறைய அதர் மைக்ரோ ஆர்கானிசம் கொல்றான். That is what antibiotic is. Is that fine? Any doubts? Super. நீ அடுத்து பாருங்க, சூப்பர் முடிஞ்சா சூப்பர் பக் ஆரம்பிப்போமா? ஓகே, சூப்பர் பக் is a term used to describe strains of bacteria that are resistant to the majority of antibiotics commonly used. ரொம்ப ஸ்கேரியான ஒரு டேர்ம், ரொம்ப ஸ்கேரியான ஒரு டேர்ம். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அது சீரியஸ்னஸ் தெரியும் புரியல, பட் we know it very clearly. ஓகே, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது சொல்லிட்டு இருப்பாங்க, இது ஒரு பிரச்சனை வரும், இது ஒரு பிரச்சனை வரும். அப்போ நம்ம அதெல்லாம் இப்போதைக்கு வராது, பொறுமையா வரும் நினைச்சா நான் வந்துருச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் வருஷம், ஐ திங்க் 2030 வரக்குள்ளே என்ன ஆகும்னா பயங்கர இஷ்யூ ஆகுது. இது என்ன இஷ்யூன்னு சொல்ற கேளுங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் கொல்றோம். இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ நம்ம யூஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சாரி, இப்போ நம்ம யூஸ் பண்ற இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கொல்றது இல்லை. Which means the microorganisms has developed the resistance against all the antibiotics or most of the antibiotics. அதுதான் பெரிய சிக்கல். அப்ப நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ? நீ இந்த மைக்ரோஆர்கானிசம் எப்படி கொல்ல முடியும்னால ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, எப்படி கொல்லுவ? அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ அந்த organisms which have got resistance against that antibiotics, such organisms you can call them as superbug. அப்போ அவனை கொல்றது ஈஸியே இல்ல, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவனுக்கு வந்து என்ன கொடுத்தாலும் சாக மாட்டேங்கிறான், எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் ஜாலியா இருக்கான். அப்போ அவன் வந்து சூப்பர் பக். கிளியர்? சோ இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூடா. சரியா? முடிஞ்சா நீங்க டாக்டர் ஆகணும் இல்ல எனக்கு பயோ ஃபீல்ட்ல போகணும்னு நினைக்கிறவங்க இதை ரிசர்ச் எடுத்து பண்ணலாம். ஓகே, பிகாஸ் we are doing some few papers. சோ அதெல்லாம் பண்ணும்போது இதை நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் நீங்க நல்ல ஒரு ரிசர்ச் ஃபீல்டு, இதெல்லாம் பாருங்க. ஓகே, hello Bharat, hello, how are you Bharat, long time no see, where were you man?
Busy with preparation or what? Okay. Fine. So superbug புரிஞ்சா is a term used to describe. We have got it. Next, zymology. இது ஒரு fantastic field. Okay, super field. It's an applied science which deals with the biochemical processes of fermentation and its practical uses. Fermentation படிக்கணும்னு இருக்கிற ஒரு course. Zymology. Okay, so that is what we call as zymology. எதுவுமே செய்ய முடியாத சார் இந்த பாக்டீரியாவை இப்போ எஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு. அப்ப இந்த பாக்டீரியா எப்படி கொல்ல முடியும்? பாக்டீரியாவை கொல்லணும்னா நீ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தே தான் ஆகணும். அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து பாக்டீரியா சாகலைன்னா உன்னால கொல்ல முடியாது, கஷ்டம். அப்போ அது தனியாக நீ மருந்து கண்டுபிடிக்கணும், which is very very difficult. ஏன் டிஃபிகல்ட்? ஆன்டிபயோட்டிக் நீ உருவாக்குனது இல்ல, ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் கிட்ட இருந்து நீ கண்டுபிடிச்சு எடுத்து ப்ராசஸ் பண்ணது. இப்போ நீ திருப்பி அந்த மாதிரி இன்னொரு பாக்டீரியா எப்படி கொள்ளுவ? அங்கதான் பிரச்சனைடா. ஓகே வரமே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ பாருங்க, இதை பத்தி நிறைய ஐடியாஸ் இருக்கும். மேபி உங்களுக்கு இப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகாது. நான் இப்போ சொல்றேன், நீங்க இந்த ஃபீல்டு எடுத்து நீங்க யூஜி பண்ணுங்க. அதாவது யூஜினா ஒரு டிகிரி, யூஜி டிகிரி முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்லாம் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகும். ஆமா, அன்னைக்கே சொன்னார் இவரு, அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா வரும். ஏன்னா எனக்கு இப்போ அப்படிதான் இருக்கு. பிகாஸ் when my professors used to tell அதுக்கெல்லாம் டைம் இருக்குப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம், பார்த்தா இட் இஸ் லைக் ஹேப்பனிங். அப்போ இட் இஸ் வெரி கிளியர், 2030 இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து ஆகும். ஓகே, ஹலோ ட்ரேக், ஹலோ தம்பிகளா, உங்களெல்லாம் புதுசா வரணும் சொல்றேன், மறந்துடாதீங்க. 7:30 ஷார்ப்பா கோபி சாரோட மேரத்தான் செஷன்ஸ் ஆரம்பிக்க போது வந்துருங்க. மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறது கன்ஃபார்ம். ஓகே, அது காம்ப்ரமைஸே இல்லை. ஃபைன். அப்புறம் இப்ப கிளாஸ் கேட்பீங்கடா, என்னன்னா எனக்கு வந்து பயாலஜிடா, சரியா, பாட்னி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு, நிறைய இருக்குடா. ஸோ அது எல்லாமே நான் வந்து கிளப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஒரு செஷன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, அவ்வளவுதான், சரியா? ஓகே. Fine. Next question. What is referred to as industrial alcohol? Briefly describe its preparation. முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, முடிச்சு கொடுத்தேன். ஓகே, 10 minutes 15 minutes முடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, பாத்துருவோமா? இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் என்றால் என்ன ஒரு ப்ரிப்பரேஷன் கேக்குறாங்க. நல்லா பாருங்கடா. எஸ், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுவது எத்தனால். எத்தனால் நம்ம என்ன சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் என்று சொல்லுவோம். பாருங்க, Saccharomyces cerevisiae allies yeast is a major ethanol producer for industries. Fuel use, hence called as industrial alcohol. இப்போ other bacteria யாரெல்லாம் இருக்கா? Zymomonas mobilis, Sarcina ventriculi are involved. Clear? So இந்த Saccharomyces cerevisiae தான் பிரைமரியா பண்ணுது. எப்படி பண்ணுது பாத்துருவோமா? டுடே பா, டுடே தான்டா, டுடே மறந்துடாதீங்க, டுடே. ஓகே, சப்ஸ்ட்ரேட் பாருங்க. பிரின்சிபல் molasses, corn, potatoes, wood waste. என்னது இதெல்லாம்? அதாவது சக்கைகள் சொல்லுவோம்ல, ஃப்ரூட்ஸோட இந்த சக்கைகள் எல்லாமே மொலாசஸ். சுகர் கேன், நீ அந்த சுகர் கேன்ல இருக்கிற ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த சுகர் கேன் வந்து சக்கை, அந்த சக்கை தான் மொலாஸ். ஸோ இந்த மொலாஸ், வுட், கார்ன் இதெல்லாம் நான் வந்து இந்த பாக்டீரியா கொடுக்க போறேன், பாக்டீரியா ஈஸ்ட் கொடுக்க போறேன். பாப்போமா எப்படி நடக்குதுன்னு பாத்துருவோமா? எஸ், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டார்ட் வித் மில்லிங் ஃபீட்ஸ்டாக். எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த எல்லா ரா மெட்டீரியல் என்ன பண்ண போறேன்? அரைச்சு குடி மாத்த போறேன். ஓகே, யோசிச்சு பாரு, எதுக்கு அரைக்கணும்? நீ மட்டும் நல்லா சியூ பண்ணி சாப்பிடுற இல்ல, ஏன் யோசிச்சு பாரு. ஏன்னா நமக்கு வந்து ஹார்டா இருக்க சப்ஸ்டன்சஸ் ஈஸியா பிரேக் டவுன் பண்ணணும்னா we'll have to make it into smaller molecules. அவ்வளவுதான், அதான் பேசிக் கான்செப்ட். அதனால என்ன பண்ண போறேன்? இங்க இருக்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸ் என்ன பண்ண போறேன்? நல்லா மில் பண்ணி ஸ்ட்ரோ அப்படியே நல்லா குட்டியா மாத்த போறேன். மாத்திட்டேனா? மாத்தின உடனே நான் அதை வந்து ஒரு ஃபங்கை ஆட் பண்றேன், அமைலேஸ். என்ன ஆட் பண்றேன்? ஃபங்கை அமைலேஸ் ஆட் பண்றேன். எதுக்கு தெரியுமாடா? டு பிரேக் ஸ்டார்ச் இன்டு ஃபெர்மெண்டபிள் சுகர்ஸ். இப்போ அந்த பிளான்ட்ல வந்து ஸ்டார்ச் ஃபார்மட்ல இருக்கும், கரெக்டா? பிளான்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் தி ஃபார்மட் ஆஃப் ஸ்டார்ச். அப்ப ஸ்டார்ச் ஃபார்மட்டை நான் இன்னும் உடைச்சு சுகர் ஃபார்மட்டுக்கு மாத்தணும். நீங்க நல்லா கவனிங்க, சுகர் எல்லாம் சேர்ந்தா ஸ்டார்ச்சா இருக்கு, கார்போஹைட்ரேட்ல சேர்ந்தா ஸ்டார்ச்சா இருக்கு. அந்த ஸ்டார்ச்சை உடைச்சு குட்டி சுகர் மாலிகூல்ஸ் மாத்த போறேன். ஓகே, சோ அதுக்கு யார் ஆட் பண்ற? ஃபங்கை ஆட் பண்றேன். இப்போ இந்த சுகர் மாலிகூல் என்னதுமா பண்ண போறேன்? அது கூட நேரா ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஈஸ்ட் என்ன பண்ணுவான்? அந்த சுகரை கன்சியூம் பண்ணி அந்த இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் எத்தனாலா மாத்திடுவான். என்ன பண்ணுவான்? எத்தனாலா மாத்துவான். புரிஞ்சுதாடா? So it's very easy. நீங்களே ஒரு வீட்ல பண்ணா போலீஸ் பிடிப்பாங்க, பண்ணக்கூடாது. But this is very easy actually. You know what? You take the raw material, you mine it, like you break it into very very small pieces. You add yeast. Yeast add பண்ணும்போது என்ன ஆகும்? Sorry, not yeast. Before that you add fungi add பண்ணும்போது அது வந்து fermentable sugar ஃபார்மட்டுக்கு மாறும். அப்ப அந்த சுகருக்கு இப்ப வந்துருச்சு. இப்போ நீ இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது சுகர் எத்தனாலா கன்வெர்ட் ஆகும். அவ்வளவு விஷயம். This is the formula: glucose, fermentation and ethanol. அடுத்து பாத்துருவோமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா?
இது வரைக்கும் கிளியராடா? Anybody have any doubt, guys? Anybody, any queries? We'll see the next question. Okay, quick or comment பண்ணடா, ரெடி ஆயிட்டீங்களா இல்லையானு? Super. I think it's clear. Very good. Ramya, Drake, super, very good. Ipo, another important question. When does antibiotic resistance develop? இப்போ நான் சொன்ன பிரச்சனை எப்படி டெவலப் ஆகுது சார்? அதுக்கு என்ன காரணம்? நான் தான் காரணமா இல்ல யார் காரணம்? பாத்துருவோமா? Antibiotic resistance அப்படின்னு என்ன டிஃபைன் பண்ண பாருங்க. Bacteria develops ability to defeat drugs. Drugs here means antibiotic, which is designed, அதாவது உருவாக்கப்பட்டது எதுக்காக? அவங்களை கொல்றதுக்காக. அதாவது பாக்டீரியாவை கொல்லக்கூடிய அந்த ட்ரக்ஸை வந்து பாக்டீரியா இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீ எனக்கு அந்த ட்ரக்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் நிப்பேன். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த கான்செப்ட். எஸ், எக்ஸாக்ட்லி ரம்யா, எக்ஸாக்ட்லி ரிலேட்டட். கரெக்ட். இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. வெரி குட், தேர் ரிலேட்டட். ஓகே, நல்லா பாருங்க. மோஸ்ட் அக்யூட் த்ரெட் டு பப்ளிக் ஹெல்த். இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகே, மோஸ்ட் அக்யூட் த்ரெட், ரொம்ப முக்கியமான த்ரெட்ரா, ரொம்ப முக்கியம். நீ எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றேன், நானும் எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றேன். அப்படி சாப்பிடும்போது எனக்கு என்ன ஆகுது? ஆன்டிபயோட்டிக் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப நான் எப்படி ரெடி பண்ணுவேன்? புரியுதா? அதனாலதான் மோஸ்ட் அக்யூட் த்ரெட்ங்கிறாங்க. இப்ப நல்லா பாருங்க, காசஸ் எப்படி எதனால வந்துச்சு, இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா நீங்க ரிசர்ச் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை பேசிக்கா தெரிஞ்சு பாருங்க. Accelerated by misuse, overuse of antibiotics and poor infection prevention control. Overuse, misuse. இதுக்கு தான் எப்பவுமே ஒரு ஆன்டிபயோட்டிக்கை எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. நமக்கு என்னதான் ஆன்டிபயோட்டிக் என்னன்னு தெரிஞ்சாலும், நான் இப்போ சொல்றேன்னா, ஐ நெவர் டேக் ஆன்டிபயோட்டிக் வித்தவுட் எனி பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ டாக்டர். neither my family, I'll never do that. ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நீ வந்து உனக்கு இஷ்டம் மாதிரி நீ பண்ற, நீ மிஸ்யூஸ் பண்ற ஆர் ஓவர் யூஸ் பண்ற. அப்படி பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் அங்க பிரேக் ஆகுது. நான் சொல்றேன், என்ன கவனிங்க. ஓகே, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா நம்ம பாடியில வளருது. ஓகே, வளர்ந்துருச்சு, ஸ்டேபிளா நிக்குது. எனக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த பாக்டீரியாவை கொல்லணும்னு அர்த்தம். பாக்டீரியா வந்துருச்சு, அப்ப கொல்லணும்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாக்டீரியா கொல்றதுக்கு டாக்டர் என்கிட்ட 3 days ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் டே சாப்பிட்டுருவேன், ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டுருவேன். செகண்ட் டே மத்தியானம் ஆகுள்ள காய்ச்சல் ரெடி ஆயிரும். செகண்ட் டே நைட்டு காய்ச்சல் ஃபுல்லா ரெடி ஆயிரும். நான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன். நமக்கு என்ன மண்டைக்குள்ள போகும்? மருந்து சாப்பிட்டா கிட்னி போயிருங்கிறது மண்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடும். அப்ப 2 நாள் சாப்பிட மாட்டேன். 3ஆவது நாள் என்ன ஆகும்? காய்ச்சல் இருக்கான்னு பார்ப்போம், காய்ச்சல் இருக்காது, அப்பவும் சாப்பிட மாட்டேன். அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? அதே யோசிப்போம், நல்ல வேலை அப்போ 2 நாள் மாத்திரம் நான் கம்மி பண்ணிட்டேன், கிட்னிகளோட கம்மி பண்ணி சொல்லி அமைய ஜாலியாக உட்காந்துருப்போம். ஆனா என்ன நடக்குது அந்த இடத்துல? What is happening? The bacteria which is supposed to be killed completely is not killed completely. நீ 3 நாள் தொடர்ச்சியா டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்கானிசம் அங்க தெளிவா அழகா செத்துருக்கும். இப்படி என்ன பண்ணிட்ட? அதை பாதி கைகால் உடச்சு விட்டுற. இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கில்ட், ஸ்டில் இட் இஸ் இன் யோர் பாடி. ஆர் அது வந்து கொஞ்சம் வீக் தான் இருக்கு. இப்போ உனக்கு கொஞ்ச நாள் ஆக போகுது, அந்த பாக்டீரியா திருப்பி வளர ஆரம்பிக்கும், திருப்பி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆகுது உனக்கு? நீ அப்பயே நீ என்ன பண்ணலாம்? அந்த 3 நாளுக்கு மருந்து சாப்பிட்டு ரெடி ஆயிருக்கும். நீ சாப்பிட முட்டை, அப்ப அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். அப்ப டோஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இதுதான் பெரிய பிரச்சனை. இதுல ரெசிஸ்டன்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த பாக்டீரியாவை நம்ம வந்து ஒழுங்கா கொள்ளல. கரெக்டா? நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண? ஒரு மாத்திரை தான் சாப்பிட்ட, 2 நாள் சாப்பிட முட்டை. அப்போ அந்த பாக்டீரியாவுக்கு ஓ இவன் தான் என்ன கொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அது டப்னு செத்து டப்னு ரெப்ளிகேட் ஆகும்ல. அப்போ அப்படியே வளர்ந்து ஜென்ரேஷன் வளர என்ன ஆகுது? ஓ இவன் தான் கொல்ல வரான், இவனை எப்படி தடுக்கலாங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேங்கிறது மாதிரி இந்த பாக்டீரியா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாக்டீரியா வளர ஜெனரேஷன் டெவலப் ஆகும். ஏன்னா நான் ஒரே மருந்து தான் போட்டு கொண்டுட்டு இருக்கேன், அதுவும் ஃபுல்லாவும் கொல்ல மாட்டேங்கிறேன், மிஸ்யூஸ் பண்றேன்.
ஃபுல்லா கூட அவனுக்கு தெரியாது, நான் பாதி கூட விட்டுறேன், கை கால உடச்சு விட்டுறேன், அப்ப அவனுக்கு தெரிஞ்சிரும் இவன் தான் அடுத்து நம்ம கொல்ல போறான். அப்ப இவனுக்கு அகைன்ஸ்டா நான் என்ன பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வளர போறேன். அப்படிதான் பாக்டீரியா என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸா மாறுது. எஸ், பாக்டீரியா தலை விடுதல் கண்டிப்பா அப்படிதான் போகும். அப்படி போய் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும். ஓகே, ஹலோ பிளேக், என்ன ஆச்சுடா பிளேக், உனக்கு ஒரு மாதிரி சைலண்டா சுத்திட்டு இருக்க, பெரிய கமெண்ட் பண்றது இல்ல, லைவுக்கு வர்றது இல்ல, என்னடா பிரச்சனை தம்பி? வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லு. நாங்க எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம், நல்லா அடி வாங்கி தான் வந்திருக்கோம், சொல்லுங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அப்ப நீ எப்படி பண்ணும், நல்லா ஞாபகம், உனக்கு தெரியுங்கிறதுக்காக நீ பண்ணக்கூடாது. do not let any of your family members do this mistake. ஓகே, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டா போதும், இதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்றவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அமைதியா டாக்டர் கிட்ட போயிட்டு வரும்னு சொல்லிருங்க, பொலைட்டா சொல்லி முடிச்சிருங்க. ஓகே, ஸோ பிகாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் you understood what is the reason. Okay, so use antibiotics only when prescribed by certified health professional. Effects: resistant bacteria multiply as antibiotic cannot fight them. நீ ஆன்டிபயோட்டிக் போட்டு கொல்ல முடியலன்னா அந்த பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும். ஆஹா, வணக்கம்ங்க. தெரியல சார், எனக்கு என்னன்னு தெரியல. தம்பி சரியில்லையாடா? சரியா டே, பிரச்சனைகள் இந்த வயசுல வரதான் செய்யும். அந்த பிரச்சனை எனக்கும் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் வரும். ஆனா அந்த பிரச்சனை நம்ம எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடணும், புரியுதா? ஓகே, ஸோ பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி ஆர் இக்னோர் பண்ணிடு. கண்டுபிடிச்சின்னா அது என்னன்னு சொல்லு, சால்வ் பண்ணிடலாம். கண்டுபிடிக்க முடியல, கண்டுக்கா முற்று. நமக்கு 2 மாசத்துக்கான கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். ஓகே, என்ன பிரச்சனையா இருந்தாலும். டெய்லர் போய் சொல்றான் சார், அப்ப ட்ரேக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், நண்பனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ ஆன்டிபயோட்டிக்ல டைப்ஸ் பாருங்க, 2 டைப்ஸ் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. ஒன்னு நேரோ டைப். இது நேரோ ஸ்பெக்ட்ரம் என்ன தெரியுமாடா? preferred over broad spectrum. You know what is the reason? Target specific pathogens accurately, less likely to cause resistance. இது நேரோங்கிறது குறிப்பிட்ட பாக்டீரியாவை கொல்றதுக்காக வச்சிருக்கேன். அப்ப குறிப்பிட்ட பாக்டீரியாவை கொல்றதுக்காக நான் வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்ற ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது அவன் மட்டும் சாவான். வைட் ஸ்பெக்ட்ரம்னா நான் பாட்டு சும்மா ரேண்டமா போடுறேன், நிறைய பேர் சாவா அப்படின்னு போட்டுறேன். அப்படி போடும்போது என்ன தெரியுமா, எஃபெக்ட் கம்மியாயிரும். அப்போ அவன் நல்லா ஸ்ட்ராங்கா வளர ஆரம்பிப்பான், புரிஞ்சுப்பான், ஓ ஆன்டிபயோட்டிக் தான் இது அப்படின்னு சொல்லி. அதான் இது ரீசன். சரியா? கிளியர்? புரிஞ்சுதாடா ரம்யா? கிளியராடா ரம்யா? ரம்யாக்கு டவுட் இருந்துச்சு, கிளியரா இருக்கா? ஓகே, நான் நாளைக்கு லைவ் வரேன். பாய் சார். தம்பி இப்போ தப்பு பண்றேன். ஓகே, நாங்கெல்லாம் அப்படியே கடவுள் அனுப்புன அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ யூ கேன் டெல் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கெட் இட் சால்வ். ஓகே, இக்னோர் பண்ணிட்டே போனீங்கன்னா பிரச்சனையா பெருசாக தான் போகும். ஸோ ஸ்டே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 7:30 மேக்ஸ் லைவ் இருக்கு, வந்துரு. நடிக்காத கிளாஸ் நான் பாத்துக்கிறேன். ஆமா, ட்ரேக் முடிச்சுட்றேன். சரியா? என்னன்னு பார்த்து முடிச்சுட்ரு. ஓகே ரம்யா, கிளியர்? சூப்பர் ரம்யா, ஃபைன். ஓகே, ஸோ சூப்பர் ஒர்க் பாருங்க. Term for bacterial strains to resistant to majority of commonly used antibiotics. அவ்வளோதான விஷயம். அடுத்து பார்த்துருவோமா? Explain the structure of immunoglobulin with suitable diagram. Another important question. Very very important. கண்டிப்பா கேட்போம், கண்டிப்பா கேட்போம் இந்த question. பார்த்துருவோமா? எனக்கு ஸ்கூல் தான் ப்ராப்ளம். டேய், உனக்கு ஸ்கூல் தான் ப்ராப்ளம்னா ஒரு 100% ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 99% ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே பிரச்சனை. நீ அந்த 99ல தான் வருவ. ஓகே, டேய், ஒரு 100% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 99% ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க எல்லாருமே வருவீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேம் ப்ராப்ளம். இந்த ரிமைனிங் 1% இருக்கான்ல, அவன் சோத்துக்கு கஷ்டப்படுவான், படிக்கிற கஷ்டப்படுவான், வாழ்வாதாரமே கஷ்டமா இருக்கும். அவன் அந்த 1%, அவன் சொல்லலாம் கஷ்டம்னு. புரியுதா தம்பிகளா? நமக்கு கஷ்டங்கான அர்த்தமே தெரியாம போயிடுச்சு. உங்க ஜெனரேஷன்ல எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன் சொல்றீங்களா? வாட் யூ கால் தட் as டிப்ரெஷன் ஒன்லி. ஸோ அந்த டேர்முக்கான அர்த்தமே தெரியாம போயிடுச்சு உங்களுக்கு. எதுக்கு டிப்ரெஷன் சார்? முடி வெட்டுறத கட்டுப்பா சார், வீட்டுல திட்டுறாங்க, டிப்ரெஷன் அப்படிங்கிறான். முடி வெட்ட போன இடத்துல சார் அவன் ஒழுங்கா வெட்டல சார், நினைச்ச ஸ்டைல் வரல சார், டிப்ரெஷன் அப்படிங்கிறான். அது டிப்ரெஷன் இல்லடா அதெல்லாம். சரியா? அதனால ஆக்சுவல் பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நமக்கு we will have to be always blessed. நம்மளாம் blessed. நல்லா உங்களுக்குலாம் படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு ஒரு வசதி இருக்கு, 3 வேளை சாப்பிட முடியுது, ஸ்கூலுக்கு போக முடியுது. ஸோ அதெல்லாம் தான் பிளெஸ்ஸிங். அதெல்லாம் இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, யூ மைட் ஃபீல் சம் பூமர், பட் திஸ் இஸ் த ஃபேக்ட். ஓகே ஓகே ஃபைன். சரி பாப்போம் பாருங்க.
Antibodies are immunoglobulins. IG. அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிடலாம். Molecule synthesized in response to an antigen. அதாவது ஒரு ஆன்டிஜன் என் பாடிக்குள்ள வந்துருச்சு, அப்ப அவனுக்கு அகைன்ஸ்டா நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஆன்டிபாடி இறக்க போறேன். அந்த ஆன்டிபாடி ஒண்ணு ஒரு மாலிக்யூல், இட்ஸ் கால்ட் as immunoglobulin molecule. பேசிக்கா புரோட்டீன். சரியா? சோ பி லிம்போசைட்ஸ் தான் இவனை ப்ரொடியூஸ் பண்ண போறான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா, ஆன்டிபாடிஸ் வரணும்னா கண்டிப்பா பி லிம்போசைட்ஸ் வரணும். பி செல்ஸ் படிச்சிருக்கீங்களா, அந்த பி செல்ஸ் வரணும். சோ ஆன்டிபாடிஸ் செக்ரீட்டட் பை பிளாஸ்மா செல்ஸ் which originates from B cells. B cells ஒரு வேரியன்ட் தான்டா, அவ்வளவுதான். சரியா? அப்ப B cell என்ன பண்றா, ப்ரொடியூஸ் பண்றான். கிளியர்? got it guys? நல்லா பாருங்க. Antibodies are classified into 5 types. G A M E D. So game. Okay, gamma, mu, alpha, delta, epsilon. So structure first பார்த்தலாம். நல்லா பாருங்கடா. இங்க பாருங்க. Antibodies ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு Y shaped molecule மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு Y shaped molecule மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, ரெண்டு identical light chains இருக்கு. ரெண்டு ஐடென்டிக்கல் லைட் செயின்ஸ் இருக்கு and ரெண்டு ஐடென்டிக்கல் ஹெவி செயின்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க, இங்க தெரியுதா? I'll use this red color so for visibility. இவன் தான் லைட் செயின். ஒன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. இது ஹெவி செயின். ஒன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. இது நம்ம மறக்கவே கூடாது. ஓகே sir, recorder paathutra sir, ipo spot. Okay, anyway I'm going to wind up in 5-10 minutes. Okay, just 2 more questions we'll wind up because 7:30 live irukla ungalku. Fine. appo rendu chain vandirucha. ipo inga nalla gavaningada. appo enna irukku 25000 dalton, adha weight unit mari. eppadi na vandu 1 kilo 2 kilo 1 gram 2 gram solra mari indha idukku indha chains ku vandu irukka koodiya the unit da the daltons. Okay, so 25000 daltons inga 50000 daltons. Okay, இங்க 214 அமினோ ஆசிட், இங்க 450 அமினோ ஆசிட். chains are linked by disulfide bonds. Okay, each heavy chain has a flexible hinge region near the middle. நான் காட்றேன். each has 2 terminals, that is C terminal and N terminal. chains are 2 regions, variable and constant. இது எல்லாமே நான் உங்களுக்கு இதிலே காட்டி முடிச்சிரேன்டா. நல்லா கவனிங்க, because நமக்கு ஒரு டயகிராம்ல முடிச்சிரலாம். நல்லா கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைட் செயினும் இந்த ஹெவி செயினும் கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இவன் தான் டைசல்ஃபைடு பாண்ட். இதுமே நிறைய பாண்ட்ஸ் இருக்கு. சோ இதுமே கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இந்த மொத்த ஏரியா, அதாவது லைட் செயின்ல ஒரு பார்ட், ஹெவி செயின்ல ஒரு பார்ட் சேர்ந்து உருவாக்குறது வேரியபிள் செயின், வேரியபிள் ரீஜன். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. क्वेश्चंस கேட்கும்போது என்ன கேட்பாங்க? ஹெவி செயின் இஸ் ஒன்லி ஃபார் வேரியபிள் ரீஜன், லைட் செயின் இஸ் ஒன்லி ஃபார். நோ, இட் இஸ் ராங். லைட் செயின் அண்ட் ஹெவி செயினோட காம்பினேஷன்ல இந்த பகுதியில் இருக்கிறது வேரியபிள் ரீஜன். எதுக்கு இது? இந்த வேரியபிள் ரீஜனை தான் ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். ஆன்டிஜனை கொல்றதுக்காக தான் நம்ம மெயினா இறக்கி இருக்கோம். அப்ப ஆன்டிஜனை பிடிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ற? வேரியபிள் ரீஜன். அப்புறம் சார் வேரியபிள் பேர் வச்சிருக்கீங்க. டேய், ஒரு ஆன்டிஜன் ஒரு மாதிரி இருப்பான்டா. ஒருத்தர் இப்படி இருப்பான், ஒருத்தர் இப்படி இருப்பான், ஒருத்தர் இப்படி இருப்பான். அப்ப அவனை எல்லாம் பிடிக்கிறதுக்காக இவன் அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பான், லாக் பண்றதுக்காக. சோ இட்ஸ் கால்ட் அஸ் வேரியபிள் ரீஜன். கிளியர்? ஃபைன். அப்ப இந்த இடத்துல தான் ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். புரியுதா? அப்ப இதுதான் வேரியபிள் ரீஜன். இனி அடுத்தீங்க பாருங்க, இதுதான் கான்ஸ்டன்ட் ரீஜன். இது ஏன் கான்ஸ்டன்ட் ரீஜன்னா, இந்த ஆன்டிபாடிஸ் வந்து செல்ல அட்டாச் நிக்கும். செல்ல நம்ம பையன் தான், மாத்திக்கல மாட்டான். அப்ப ஒரே மாதிரி தான் இருப்பான், அவன் அட்டாச் நிற்பான். அப்போ கான்ஸ்டன்டா ஒரே மாதிரி இருப்பான். கான்ஸ்டன்ட் ரீஜன். யூ கால் திஸ் அஸ் கான்ஸ்டன்ட் ரீஜன். கிளியர்? புரிஞ்சுதாடா? இவ்வளவு விஷயம். ஈஸியா இருக்கா? இங்க டவுட் இருக்காதுல்ல? அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா? A person is infected by HIV. How will you diagnose for AIDS? Yes. பார்த்துருவோமாடா? ரெடியா இருக்கீங்களா? Anybody have any doubts? Is this clear from your end, guys? ரம்யா டவுட் இருக்காடா? மார்ஷல் கிளம்பியாச்சு, சாடி கிளம்பியாச்சு, பரத், பிரஜித், anybody's any doubts? We'll proceed. Okay, nice. A simple blood test is available that can determine whether the person has been infected with HIV. Just a blood test is enough. When a blood like in the antigen, நம்ம ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணலாம். எப்படி? ரெண்டே டெக்னிக். ஒன்னு வந்து ELISA, enzyme linked immunosorbent assay. Enzyme linked sorbent immunosorbent assay detects the presence of HIV antibodies. எப்படி தெரியுமாடா? என் பாடியில HIV இருக்குன்னா அதுக்கு அகைன்ஸ்டா என் பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் இருக்குது நான் கண்டுபிடிச்சாலே போதும், என் பாடியில HIV கன்ஃபார்ம் பண்ணலாம்.
எனக்கு ஹெச்ஐவி தான் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஹெச்ஐவி இருக்குன்னா என் பாடி ஆட்டோமேட்டிக்கா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா அது டிஃபென்ஸ் மெக்கானிசம். அப்ப அந்த ஆன்டிபாடிஸ் நான் கண்டுபிடிச்சாலே போதும், ஓகே அப்ப ஹெச்ஐவி இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். அவ்வளவு விஷயம். இட்ஸ் a preliminary test, first level test. சரியா? Western blot is more reliable and confirmatory test. ரொம்ப முக்கியம்டா. எது கன்ஃபர்மேட்னு கேட்பாங்க. எலைசாவா வெஸ்டர்ன் பிளாட்? வெஸ்டர்ன் பிளாட் obviously. It detects the viral clone proteins. அதாவது அந்த ஆன்டிஜனோட புரோட்டீன்ஸ் டிடெக்ட் பண்ணும். ஓகே, ஆன்டிபாடிஸ் பண்றது எலைசா. அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல கன்சிடர் பண்றோம். மேபி அது வந்துட்டு போய்க்கலாம், வராம இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. நான் அந்த ஆன்டிஜனையே கண்டுபிடிச்சிட்டேன்னா அது கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் வெஸ்டர்ன் பிளாட். Clear? It both detects the presence of the antibodies. The presence of person is considered to be HIV positive. Okay. அடுத்து பார்த்துருவோமா? List the causative agent, mode of transmission, symptoms for diphtheria and typhoid. Diphtheria பாருங்க, Corynebacterium diphtheriae, டைஃபாய்டுக்கு சால்மனெல்லா டைஃபி. அப்ப டிப்தீரியானால பிரைமரி என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம தொண்டை அந்த பகுதியில பிடிச்சிக்கும். அப்போ லாரிங்ஸ், ஸ்கின், நேசல் பேசேஜ் எல்லாம் மூலமா ஈஸியா அது வந்துடும். அண்ட் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ங்கிறது நமக்கு தெரியும்டா. இப்போ என்னன்னா, நான் ஒரு ஹச்ன்னு பண்றேன்னு வச்சுப்போம். அப்போ அது என்ன ஆகுது, சில மைக்ரோஆர்கனிசம் வந்து ஒரு வாட்டர் ஃபார்மேட்ல, ஒரு ட்ராப்லெட் ஃபார்மேட்ல வெளியே வருது. கரெக்டா? அதுதான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியா போயிடும். ஃபீவர் வரும், சோர் த்ரோட் வரும், ஹார்ஸ்னஸ், டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் எல்லாமே வந்துடும். ஷார்ட்னஸ்னா என்னன்னா, என் வாய்ஸ் கரகரன்னு இருக்கும், கிச்சு கிச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இது. ஓகே, த்ரோட்ல இஷ்யூ வரும், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, இது எல்லாமே லாக் பண்ணிடும். இந்த இடத்த ஃபுல்லாக லாக் பண்ணிடும். சோக் பண்ண ஆரம்பிக்கும், நம்மள அப்படியே சோக் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? அது பாருங்க டைஃபாய்டு. இது வந்து இன்டெஸ்டைன்ல ஃபுல்லா இன்டெஸ்டைனை முடிச்சு விட்டுரும். டைஃபாய்டு பயங்கர ஆபத்து, ஓட்ட போட்டுல விட்டுரும். பட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் தான். அப்ப இன்டெஸ்டைன் என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஹெட்ஏக், ஃபீவர், டயரியா, அவ்வளவுதான்டா. நீங்க அதை பேசிக்கா ஞாபகம் போதும். கிளியர்? இன்டெஸ்டைன் பாதிக்கப்படுது, டைஃபாய்டு ஃபீவர், அப்ப ஃபீவர், ஹெட்ஏக், அப்புறம் தலைவலி, தலை சுத்துது, அப்புறம் என்ன வலிக்குது, அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு டயரியா போட்டுருங்க. சிம்பிள். ஓகே ஓகே, லாஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? யாருக்கா சந்தேகங்கள் இருக்கா? அதுல கடைசி क्वेश्चन பார்த்து முடிச்சிடலாமா? ஓகே, பாத்துருவோமா? டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்ரா. இங்க பாருங்க, இந்த மாதிரி டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமா வரும். அதாவது இந்த டிப்தீரியாங்கிறது வந்து ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுப்போம், சரிங்களா? ஆர் அது வந்து ஒரு கண்டாமினேட்டட் சோர்ஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அங்கிருந்து இது வந்து ஒரு வாட்டர் ஃபார்மேட்ல ஒரு ஒரு தண்ணிக்குள்ள மாட்டிக்குது. தண்ணிக்குள்ள இந்த இந்த ஆர்கனிசம் தண்ணிக்குள்ள மாட்டிக்கும். அந்த மாலிக்யூலை நான் எடுக்கும்போது அந்த தண்ணி மாலிக்யூல்ல இருந்து யார் ரிலீஸ் ஆவா? இந்த கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா ரிலீஸ் ஆகி என்ன அஃபெக்ட் பண்ணும்? புரிஞ்சுதா? கிளியரா இருக்காடா? கிளியர்? எனக்கு லோடிங் ஆகுது. நீங்க யாரும் சொல்லல கமெண்ட். ரம்யா ஓகே வாடா? ரம்யா லோட் ஆகுதா? தண்ணியில இருக்குமான்னு கேக்குறீங்க? அப்படி இருக்காதுடா, அப்படி இல்ல. அதாவது இது ஆக்சுவலி எப்படி தெரியுமாடா? இந்த இடத்துல வந்து ஒரு புரோட்டீன், ஒரு டாக்ஸின் இருக்கு, டிப்தீரியா டாக்ஸின் இருக்கு. அந்த டாக்ஸின் வந்து சுத்திட்டே இருக்கும். ரேண்டமா நிறைய ஆர்கனிசம் ரிலீஸ் பண்றது. இந்த டாக்ஸின் வந்து ஒரு நார்மல் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாவைங்கிற ஒரு பாக்டீரியாவுக்குள்ள போயிடும். எப்படி நமக்கு வந்து
அது வந்து இப்போ ஆக்சுவலி எப்படி தெரியுமாடா, இந்த டாக்ஸின் வந்து இந்த கார்னி பாக்டீரியம் டிப்தீரியாக்குள்ள போன உடனே இந்த டிப்தீரியா வந்து டேஞ்சரஸா மாறிடும். அப்புறம் அது இந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே போகும். இப்படி நடக்கும். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு ஐடியா கிடைச்சதா? கிளியராடா ரம்யா? புரிஞ்சுதாடா? நீங்க ஓகே அடிச்சிட்டீங்கன்னா அடுத்து போயிருவேன். ஓகே சூப்பர் ஃபைன். அவ்வளவுதான். This is the common withdrawal symptoms of drugs and alcohol abuse. ரொம்ப ஈஸி क्वेश्चनடா. இந்த ட்ரக்ஸ் ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ தான் withdrawal symptoms. இப்போ withdrawal symptoms பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்ஷனுக்கும் டிபெண்டன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிக்ஷன் என்ன? எனக்கு வந்து ஓகே இமேஜின் a person called A. Okay, person called A is addicted to alcohol. அப்ப அவனுக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு இன்னைக்கு ஆல்கஹால் குடிச்சு அவனுக்கு மைண்ட் செட் இருக்கும். அது பேர் தான் அடிக்ஷன். குடிக்கலன்னா பிரச்சனை இல்லை அவனுக்கு, அவன் மைண்ட்ல குடிக்கணும் இருக்கு அவனுக்கு, அது அடிக்ஷன். இப்போ அதே ஏக்கு இப்ப அடிக்ஷன் இல்ல, டிபெண்டன்ஸ் இருக்கு அவனுக்கு. அப்படின்னு அர்த்தம், அவனுக்கு குடிக்கணும்னு தோணுண்டா குடிச்சே ஆகணும், குடிக்கலன்னா அவன் பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் ஒரு அந்த ஃபேஸ் தான் டிபெண்டன்ஸ் ஃபேஸ். பாருங்க, physical dependence is a state in which the user's body requires mandatory continuous presence of drug. அடிக்ஷனா எனக்கு தேவைப்படும் நான் யோசிக்கிறது, என் மண்டையில என் மூளை யோசிக்கிறது. டிபெண்டன்ஸ்னா எனக்கு தேவைப்படலன்னா என் பாடி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். Okay, if the intake of the drug or alcohol is abruptly stopped, திடீர்னு ஸ்டாப் பண்ண ஏதாவது பிரச்சனை, திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்? He or she would develop withdrawal symptoms. அதுரோமா? In a sense, the body becomes confused and protests against the absence of drug. அவ்வளவுதான், பாடி கன்ஃபியூஸ். ஏன்னா திடீர்னு டெய்லி வந்துட்டு ஒருத்தர் காணும், என்னன்னா ஆச்சு, ஏதோ பிரச்சனை சொல்லி நம்ம பாடி அலர்ட் மெக்கானிசம் ரெடியாக ஆரம்பிக்கும். The withdrawal symptoms may range from என்ன வரும் பாருங்க, mild tremors, அது இப்படி பண்ண பாத்தீங்களா, mild tremors வரும், to convulsions, severe agitation and fits, depressed mood, anxiety, nervousness, restlessness, irritability, insomnia, dryness of throat, etc. depending on the type of drug abuse. ஷேக்கினஸ்ல இருந்து கன்ஃபியூஷன்ஸ் வரைக்கும், ஆங்ஸைட்டி வரைக்கும் பட்டன்னு இருக்கும். நான் சில பேர் பார்த்துருக்கேன். சில பேர் எப்படி பண்ணுவாங்க, அன்னைக்கு காலம் அவங்க அது அந்த ஒரு கிளாஸ் ஆல்கஹால் குடிச்சே ஆகணும், அது குடிக்கிற கை இப்படி இருக்கும் அவனுக்கு, அப்படியே குடிச்சு பாருங்க. அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. ஓகே கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ பசங்களாம் மறந்துடாதீங்கடா. நான் வந்து we have completed. இனி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் 7:30க்கு மேரத்தான் மேக்ஸர் லைவ் இருக்குடா, கண்டிப்பா வந்துருங்க, கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம செஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு, வெறித்தனமா போற சென்டம் மட்டும் தான் ஏம், வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்க, எதுவுமே தெரியல நாங்க எல்லாம் கொடுக்குறோம், ரெடியா இருக்கும். சரியா? ஸோ செஷன் வைண்ட் அப் பண்ணிடுவோமா? ஸோ மறந்துடாதீங்க, எக்ஸ்பிஎல்ங்கிறது நமக்கு ஆரம்பிச்சிருக்க Xylem Premiumங்கிறது ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். இட்ஸ் லைக் வெரி சீப் பிரைஸ். And if you want it with tab and study materials, you just have to pay for them. அவ்வளவுதான். ஸோ இந்த ப்ரைஸிங் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மறந்துடாதீங்க. ஸோ எனி டவுட் இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும்டா, கண்டிப்பாக பண்ணும், அது டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ அதனால மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ மேக் ஷியோர் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்காடா? மைண்ட் பண்ணிடுவோமா செஷனை? ரம்யா ஓகேவா? Thank you so much, boy. Okay, Ramya. Okay, bye. Bye, students. Drake, bye. Where are you? Bharat, flying. But ella ko bye da. Okay, take care. Okay, bye.